சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பட் எடுத்துக்கிட்ட அந்த ஒன்லைன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கையை முறிச்சிடுவாங்க, அந்த கையை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓடும்போது ஃபைட் எதுலையுமே வந்து தப்பி தவறி கூட வரல. வந்து தனுஷ் ஆக சிறந்த ஒரு நடிப்பு அசுரன், ராட்சசன், எது வேணாலும் சொல்லலாம். லாஜிக் மிஸ்டேக்னு ஆரம்பி சொன்னீங்கல்ல சார், என்னென்ன விஷயங்களும் கொஞ்சம் லாஜிக்கை மீறி பண்ண மாதிரி? நிறைய லாஜிக் மிஸ்டேக். லாஜிக் ஒரு 1,00,000 கோடி வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்றது 50,000 கோடி ஒயிட்லயும் 50,000 கோடி பிளாக்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு காரணம் வந்து இன்னைக்கு அதை எப்படி பண்றாங்க அப்படின்னு டீட்டெயிலா காமிச்சிருக்கோம். அந்த போய் வா நண்பா அந்த பாட்டுக்கு தியேட்டரே சார் விஜய் சார் பாட்டு தானா அது? ஏதோ கூட ஏதோ கனெக்ட் பண்றீங்க நீங்க வந்து. இல்ல சார், எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய பேர் விஜய் கத்துனாங்க, தளபதி கத்துனாங்க, அதனாலதான் கேட்கிறேன். முன்னாள் சிபிஐ அதிகாரி ஜெயில இருக்காருன்னு போது அந்த ஓப்பனிங்கே சூப்பரா இருந்தது. நாகார்ஜுனா ஏதோ வந்து பெரிய அளவுல பண்ண போறாருன்னு பார்த்தா அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சைலண்டா வில்லன் சொல்றதுலாம் அது ஒரு டயலாக் வச்சிருக்காரு. நீ முன்ன வந்து நீ சிபிஐ ஆபீசரா இருக்கலாம், இப்ப எங்கட வேலை பார்க்குற ஆள் அப்படின்ற ஒரு டயலாக் வச்சு 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சார். குபேரா இன்னைக்கு படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய கலவையான விமர்சனங்களை பார்க்குறோம். சில பேருக்கு படம் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்குன்றாங்க, சில பேருக்கு வந்து படம் கனெக்ட் ஆகலை அப்படின்றாங்க. நீங்க பார்க்கும்போது படம் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆரம்பத்துலேருந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் இது நேரடி தமிழ் படமா அல்லது வந்து டப்பிங் படமா, அதாண்டி சேகர் கமலா மாதிரியான இயக்குநர்களோட, ஏன்னா தனுஷ் வந்து அந்த மாதிரியான இயக்குநர்கள் கூட படம் பண்ணுறது ஒரு பக்கம், பாலிவுட்டில் ஆகட்டும் ஹாலிவுட்டில், அப்புறம் அந்த இயக்குநர்கள் தனுஷை வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் நாகார்ஜுனா பண்ணியிருக்காரு, அவரே அங்கே ஒரு ஸ்டாரு, அதில் பண்ணியிருக்காரு மாதிரி. இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு இதெல்லாம் மீறி ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஆரம்ப ஷூட்டிங்கே வந்து திருப்பதியில் தான், கீழ் திருப்பதியிலேருந்து தொடங்கினாங்க. அது யாருக்குறைய பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்காமல் ஒரு அந்த பிச்சைக்கார கெட்டப்பில் தனுஷ் வர மாதிரி லைவ் லொக்கேஷனில் வச்சிருக்கும் போது அது பெரிய ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னு அப்படின் போது ஒட்டுமொத்தமாக அந்த படம் எதிர்பார்ப்பு உண்டாகி அதன் பிறகு வந்து இந்த ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசுது, என்ன என்னாலும் அடிக்கிறாங்க, என்னை வந்து இது பண்ணுறாங்க, ஆளுக்கு வந்து ஏன் ஒரு செங்கலை கூட யாராலையும் பிடுங்க முடியாது அப்படிலாம் பேசுறது. சரி, என்னதான் ஒரு பிரச்சனை, இதை தாண்டி இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பேசுகிறாரா என்னன்னு திடீர்னு இந்த படத்தினுடைய சென்சார் கட்டு, அதாவது சென்சார் முடிஞ்சு வந்தப்போ பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் அப்படின்னாங்க. வந்து இப்போ 3.5 மணி நேரம் தாங்குமா அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து அப்புறம் 3 மணி நேரம் 2 நிமிஷம்ன்ற அளவுக்கு ஃபைனலாக வந்தாச்சு. இதுவே கொஞ்சம் அதிகம் தான் மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட நான் போய் பார்த்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் மற்றவங்களை தாண்டி. அதனால் இதை எடுத்துக்கொண்ட கதை வந்து ஒன்லைனில் சொல்லிட்டாலும் ஆனால் திரைக்கதையில் இன்னும் அந்த லென்த்தை வந்து ஓவராக கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கில் இன்னும் கவனம் செலுத்திருக்கலாமே. நீங்கள் மற்ற டைரக்டர்னா கூட சரி, தெலுங்கில் பிரபலமான டைரக்டர் அங்கே இட்டு படம் கொடுத்தவர், சமீபத்தில் கூட அவருக்கு வந்து சிரஞ்சீவி ஏதோ வாழ்த்துலாம் சொல்லி பரிசுலாம் கொடுத்துருந்தாரு. அவ்வளோ தூரம் நான் வந்து சின்ன வயசில் அவர் அப்படி வேந்து பார்த்த ஒரு நபர். நான் வந்து சிரஞ்சீவி படிக்கிற காலத்தில் இன்றைக்கி அவர் பக்கத்துலேயே நின்று நான் பரிசு வாங்குறேன்னுலாம் வந்து பெரிய விஷயம்லாம் பேசியிருந்தார். ஏன் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டாரு? தனுஷ் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா அவரே இறக்குற டைரக்டர் தான், அவர் ஏன் இதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் அதில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன லென்த் அதிகம்னு சொன்னீங்க, ஆனால் 3 மணி நேரம் 1 நிமிஷமே நம்மளால இது பண்ண முடியலன்றீங்க. ஆனால் இதுபடி 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்துச்சு இல்லையா? அப்படியே வந்திருந்தா என்னவா இருந்திருக்கும் சார்? இல்லை, ரொம்ப ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இப்போ சார் ஒரு காலத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு வேறு கிடையாது. உங்களுக்கு ஹரிதாஸ், காளிதாஸ், குலேபவாலி மாதிரி படங்கள்லாம் வந்து 4 மணி நேரம்லாம் பார்த்தாங்க. 2 இன்ட்ரோல்லாம் வரும். உங்களுக்கு வந்து பிராட்வேன்னு ஒரு தேட்டருக்கு அவ்வளோ க்யூவில் நிற்பாங்களாம். வந்து க்யூவில் நின்று ஒரு 4-5 தெருக்களை கடந்து க்யூவில் போயின்னு ஒரு தீபாவளி தாண்டி இன்னொரு தீபாவளி வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. காரணம் என்னென்னா உங்களுக்கு வேறு பொழுதுபோக்கே கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னைக்கு வந்து பொழுதுபோக்குன்ற ஒரு விஷயம் கையிலேயே இருக்குது. வந்து இதை மீறி ஒருத்தனை வந்து தேட்டரில் 3 மணி நேரம் நீங்கள் கட்டி வைக்கணும்னா அந்த கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்? இதை மீறி 3 மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்கான மேஜிக் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் குட் பேட் அக்லின்ற ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் எடுத்தது தான். அது 2 மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் அதனால சக்குன்னு போயிடுச்சு. வந்து இது அவ்வளோதாங்க இருக்குது. நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட அவனுக்கு பார்க்கறதுக்கு நேரம் அதையே ஸ்கிப் பண்ணி விட்டுறான். அப்படி இருக்கும்போது இது தாங்குமா? ஆடியன்ஸ் அவ்வளோ நேரம் உட்காருவாங்களா? ரெண்டாவது, இது ஒரு நேரடி தமிழ் படமும் கிடையாது, இது எப்படி அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் இருந்தபோது பட் எடுத்துக்கிட்ட அந்த ஒன்லைன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நிறைய பேர் ரிவ்யூ சொல்றதா இருக்கட்டும், இப்போ ஆடியன்ஸோட ரிவ்யூவா இருக்கட்டும், நிறைய பேர் தனுஷை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது அவர் வேலையை ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு, பிச்சைக்காரரா நடிக்க சொன்னா பிச்சைக்காரராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. ஒருத்தர்லாம் சொல்றாரு, இங்க எப்படி சார் தனுஷ் உட்காந்தாருன்னா கூட நான் 1 ரூபா போட்டு போயிடுவேன்
அந்த அளவுக்கு ரியலா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? உண்மையிலே வந்து தனுஷ்லாம் நம்ம சொல்கிறது தான், பலமுறை சொல்கிறது தான், அவர் ஒரு தண்ணீர் மாதிரி வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவமாக மாறிட்டு வருது. அது வந்து தனுஷ் வந்து தன்னை மெருகேற்றிக்கின ஒரு விஷயம் தான். நாளுக்கு நாள் அது அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு வந்து. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிச்சைக்காரர் இப்படி தான் இருப்பார்னு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து டயலாக் டெலிவரியிலேருந்து அவருடைய மேக்கப் தாண்டி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு கையை முறிச்சிடுவாங்க, அந்த கையை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓடும்போது ஃபைட்டு எதுலையுமே வந்து தப்பி தவறி கூட வரல வந்து. சில இடங்களில் டைரக்டர் கவனிக்காம கூட விட்டுட்டு அந்த சீனை வந்து சேர்த்துருவாங்க வந்து. அது வந்துடும் வந்து டிஃபால்ட்டாக. இதில் அந்த அளவு கூட ஒரு எடிட்டிங்லேயே யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னா தனுஷ் ஆகச்சிறந்த ஒரு நடிப்பு அசுரன், ராட்சசன், எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, படத்தில் நிறைய அரசியலும் பேசியிருந்தாங்க, கம்யூனிசம் அதிகமாக படத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக ஒரு சீனில் வந்து ராஷ்மிகா ஒரு 2000 ரூபாய் நோட்டை எடுத்து அப்படி கசக்கி தூக்கி போடுறது என்ன சொல்ல வராங்க சார்? இல்லை நீங்கள் இந்த வில்லன் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவினுடைய ஒரு மல்டி மில்லியனர். அதுவே நீங்கள் யார் வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். நம்ம பேரை சொல்ல விரும்பல வந்து நீங்கள் யார் அது அப்படின்ட்டு. அதுவும் வந்து எண்ணெய் சம்மந்தமானவர். இந்த படத்துடைய ஒரு ஆன்லைன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு தனியார் நிறுவனம் கடலில் எண்ணெயை கண்டுபிடிக்கிறாங்க, பெட்ரோலை கண்டுபிடிக்கிறாங்க. நாம் ஏன் அண்டை நாட்டுக்கு போய் கையெழுந்தணும்? 15 வருஷத்துக்கு இந்த எண்ணெய் நமக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு உதவும். அதே சமயத்தில் இது அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து கூட நாமளே வச்சுக்கணும் போது அரசாங்கத்தில் உள்ள ஒரு ஒரு கைக்கூலியை இவங்க வந்து பேரம் பேசி 1 லட்சம் கோடிக்கு வந்து அவங்ககிட்ட வந்து கைமாற்றி விடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இவங்ககிட்ட இருக்கணும் போது அப்படி அந்த கேரக்டரை பார்க்கும்போது யாரையும் நீங்கள் வந்து இங்கே பொருத்தி பார்க்கலாம். இங்கேருந்து தொடங்கி அதை டேரிங்காக சொல்லாமல் சேகர் கமலாவோட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டைலாக்ல கூட பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற ஒரு விஷயமா அப்படியே கொண்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ராஷ்மிகா மதனோட அந்த சீன் வந்து பிரமாதமான ஒரு சீன். நீங்கள் அதுக்கு ஒரு க்ளோஸ்அப் கூட வச்சுருக்க மாட்டாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு வந்து இப்படி இருக்கும், அந்த ஒரு ரெட் கலர் நோட்டை அப்படி கசக்கிது, இது யூஸ் ஆகாது அப்படின்னு அப்படி போடுற இடத்துல வந்து இப்போ 2000 ரூபாய் காணாமே சார். இல்லை அதை திரும்ப வாங்கிட்டாங்க, அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் என்னன்னா அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்வையில் எடுத்தீங்கன்னாலோட இல்லைன்னா பொதுவான ஒரு விஷயமா இருந்தாலும் காகிதம் தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நம்ம போனோம்னா இன்னும் வந்து உலக லெவலில் பேச வேண்டியதாக கூட மாறிடும் வந்து. ஏன்னா வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து நீ டாலர்னு காகிதத்தை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இது பண்ணுற, நாங்கள் வந்து தங்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களோட போட்டி போடுறோம் வரியா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி உலக அரசியல் போயிட்டு இருக்கு. இதை ஒரு ஷாட்டில் சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக. இதை தாண்டி வந்து மதம் சார்ந்து நிறைய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நீ கிழமை அப்படின்னு கேட்பாரு, அந்த கிழமையை சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு பண்ணுறாங்க. இடையில வந்துட்டு நான் நினச்சேன் ஒரே இந்துத்துவாவா போயிடுமோ அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமைனா மசூதி போயிடுறாரு, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடுறாரு, செவ்வாய்க்கிழமைனா கண்டிப்பாக ஆப்வியஸாக சிவனுக்கு போயிடுறாரு. இதை அதிகமாக கொண்டு வந்தது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது என்னன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அதை ஃபோக்கஸ் பண்ணியே பண்ணல. நீங்கள் சொல்லும் போது தான் அதை கவனிக்க தோணும். போகிற போக்கில் வந்து இப்படியா அப்படின்னு வந்து இன்றைக்கி என்ன கிழமைன்னு அவர் தனுஷ் கேட்கும் போது வந்து திங்கக்கிழமைனா அப்படியே ஒரு சிவனை பார்த்து ஒரு சிவனுடைய பீஜியம் வந்து வெள்ளிக்கிழமைன்னு அங்கே மும்பையில் இருக்கிற ஆஜி மசூதி, அந்த மசூதியை வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த நோன்பு திறக்கிற இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி சண்டே அப்படின்னும் பொழுது அந்த சர்ச்சில் வீசிக்கிற பீஜியம் கொண்டு வருது. இது என்னன்னா நிறுத்தி நிதானமாக இதில் இப்போ ஒரு சாதாரண டைரக்டர் இல்லை, ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரு டயலாக் வச்சு கூட தெரியப்படுத்துவாங்க. இது காட்சியோடு கடந்து போகிறது வந்து போகிற போக்கில் அது நல்ல விஷயம். வந்து லாஜிக் மிஸ்டேக்னு ஆரம்பிச்சு சொன்னீங்கல்ல சார், என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாஜிக்கை மீறி பண்ண மாதிரி? நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது சார். லாஜிக் மிஸ்டேக் ஒரு 1 லட்சம் கோடி வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது 50,000 கோடி ஒயிட்லேயும் 50,000 கோடி பிளாக்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு காரணம் வந்து இன்னைக்கு அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக காமிச்சிருக்கணும். ரெண்டாவது, இந்தியாவினுடைய இல்லது உலக அளவில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் மில்லியனர் வந்து ரோட்ல அசால்ட்டா நடந்து போக முடியுமா? இல்ல, ஆமா, அதுக்கான காட்சி எதுவும் வைக்கல கிளைமேக்ஸ்ல. கிளைமேக்ஸ்ல அதை நம்ம சொல்லிட்டோம்னா அதுவாயிடும். இப்ப நீங்க நீங்க செலிபிரிட்டி கூட விட, சினிமா செலிபிரிட்டி கூட விடுங்க, ஒரு பிரபலமான ஒருத்தர் இந்தியா முழுக்க இதே சென்னையில் இருக்கிற ஏதோ ஒரு ரோட்ல ஒரு 5 நிமிஷம் நடந்து போறாருன்னா அவரை வந்து 1000 மொபைல்கள் எடுக்கும், லட்சம் சோசியல் மீடியாக்கள்ல அவருடைய அந்த நடந்து வரத்தோ இது பண்றதோ வைரல் ஆகும். ஆனால் இந்த படத்தில் ஒரு காட்சி வந்து கிளைமேக்ஸில் நம்பகத்தன்மை இல்லாமல், லாஜிக்கே இல்லாமல், அவ்வளோ பெரிய ஒரு மில்லினர் உட்காந்து ஒரு பிச்சை எடுக்கிறார் அப்படின்ற ஒரு காட்சி எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. நீங்கள் சினிமா பார்க்குறவங்களை வந்து நீங்கள் முட்டாள்னு நினச்சிக்கூடாது. நிச்சயமா கண்டிப்பாக. ராஷ்மிகா மந்தானா படத்தில் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துலையாவது அட்லீஸ்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க? இல்லை, எனக்கு ராஷ்மிகா மந்தனா கேரக்டர் கூட எந்த விதத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து அவன் மனசில் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறேன்.
100 கேள்வி கேட்பான் அவன் வந்து. அந்த 100 கேள்வியில் வந்து 50 கேள்விக்கான பதிலை வந்து நியாயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, படத்தை வந்து அந்த படத்தோட ஒன்றிடும், சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு ஆயிடும். ஆமா, நீங்க இன்னைக்கு சங்கரை விமர்சனம் பண்ணலாம், மற்ற டைரக்டர்களை விமர்சனம் பண்ணலாம், அவருடைய முந்தைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது உண்டு. இதுல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்கிற பொண்ணு திடீர்னு ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கிறா. அது சந்திச்சதோடு போனப்ப திரும்ப திரும்ப சந்திக்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ வலுக்கட்டாயமா அந்த காட்சி சேர்த்த மாதிரி இருக்குது. அது ஒரு யதார்த்தமே இல்லை வந்து திரும்ப திரும்ப மீட் பண்றது வந்து. ரெண்டாவது, ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு என்ன லூசு பொண்ணா அல்லது தெளிவான பொண்ணா அல்லது என்ன நடிக்குதா, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் ஆடியன்ஸ்க்கு வந்து கேட்க தோணுது. ஓகே, படத்துல சொல்றீங்களா? படத்துல படம் பார்க்குற நமக்கு வந்து இதுவாகுது. அதனால அந்த கேரக்டர் டிசைன் எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் அதில் ஒன்றும் கவனம் செலுத்திட்டான்னு தோணுது. ஓகே, தேவி ஸ்ரீ பிரசாத் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மியூசிக் பண்றாரு, அதுவும் தனுஷ் கூட காம்போ. நிறைய இடங்கள்ல பிஜிஎம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டு வந்து 2 பாட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவரோட பிஜிஎம் எப்படி சார் இருந்துச்சு? பிஜிஎம் நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அவர் பெரும்பாலும் வந்து டம்மு 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 சிங்கம் 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 அலரும் வந்து, அப்புறமா கந்த 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 சாமின்னு அடிப்பார் வந்து. இதுல இருந்தா குபே 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 குபேரான்னு ஏதாவது சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஓகே, ஒரு ஒரு பிஜிஎம் அதை தாண்டி வந்து ஒரு டைரக்டர் வேலை வாங்கிறது தான் ஒரு டீசெண்டாக ஒரு அந்த ரீரெக்கார்டிங் போயிட்டு இருந்தது. அந்த போய் வா நண்பா அந்த பாட்டுக்கு தியேட்டர் சார் விஜய் சார் பாட்டு தானா அது? ஏதோ கூட ஏதோ கனெக்ட் பண்றீங்க நீங்க வந்து. இல்ல சார், எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய பேரு விஜய் கத்துனாங்க, தளபதியும் கத்துனாங்க, அதனாலதான் கேட்கிறேன். அது ஒரு நல்ல பாட்டு அது, ஓகே. அது அந்த காட்சிக்கு சம்பந்தம் இல்லாத பாட்டு. ஆனால் விஜய்ன்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் எதுன்னு தெரியல. அவருக்கு இவர் வந்து சென்ட் ஆஃப் கொடுக்குறாரா அப்படின்னு. இல்லை நீங்க அந்த இடத்துல வேற ஒரு ஹீரோவா இருந்தா இன்னும் விமர்சனம் பெரிய இதுவா இருக்கும் வந்து. பட் அது ஒரு பாடலா இயற்கையா ஆமா அமைஞ்சிச்சு வந்து. அதை தாண்டி நீங்க சொன்ன தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தில் ரொம்ப அடக்கி வாசிச்சிருக்காருன்னு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதை நீங்க இப்படி பண்ணுங்கன்னு வந்து டைரக்டர் என்ன சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவருக்கு வந்து புஷ்பா மாதிரியான படங்கள் அப்படின்னா அதுல வெளுத்து இறங்கி குத்திருப்பாரு. இந்த கதைக்கு அவர் ரைட்டு. பெரும்பாலும் வந்து தேவிஸ்ரீ பிரசாத்னா அது அடிதடி குத்து டமால் டுமில்னு இது பண்ணுற டைரக்டர் இல்லாமல் இதுலேயும் எனக்கு மெலோடி இருக்கிற இடத்தில், சைலண்ட் இருக்க வேண்டிய இடத்தில் சைலண்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இது மிஸ்டர் பீம் வரும்போதெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று வருது, மிஸ்டர் பீம்னு ஒரு நிகழ்ச்சி. அது ராஷ்மிகாவும் தனுஷ் இருக்கிற இது இல்லை, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணிருக்கேன். இப்போ மொத்தமாக பார்க்கும்போது சார் படத்தில் வந்துட்டு நிறைய தெலுங்கு படத்தோட சாயல் அப்படின்ற மாதிரி வாத்தி பார்க்கும்போதே நிறைய பேர் தெலுங்கு படம் மாதிரி இருக்குங்கன்னு சொன்னாங்க. இதில் தனுஷ் ராஷ்மிகா தாண்டி மற்ற எல்லாருமே வாய் அசைவுமே டப்பிங்கில் செட் ஆகலை. ஸோ அது எப்படி சார்? உண்மையிலே இது ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இது ஒரு அதாவது பை லாங்குவேஜ் படம் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க இது ஒரு தெலுங்கு படம் தான் டப் பண்ணியிருக்காங்கன்னு. டப் பண்ணதை சொல்லாமலே இவங்க அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ராஷ்மிகா கூட இல்லை, தனுஷ் வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நாகார்ஜுனா ஏர்போர்ட்லேருந்து வருவார், அவருடைய குழந்தையும் அம்மாவும் மனைவியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா அப்படின்னு டைலாக் வரும், ஆனால் லிப் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானா அப்படின்னு வரும். இந்த அளவுக்கு பார்த்துருக்கேன்னா இது மாதிரி நிறைய இடங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நீங்கள் நானா அப்படின்ற ஒரு அந்த வாய் அசைவில் அப்பான்ற டைலாக் டெலிவரி ஆயிரும். அதை ஏன் இவ்வளோ பெரிய இதில் கவனிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல. சில கேரக்டர்லாம் ரொம்ப அழுத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த லிப் மூமெண்ட்ஸை கரெக்டாக கொண்டு வந்து டைலாக்ல சேர்க்கணும் மாதிரி நிறைய இடங்களில் டப்பிங் படத்தோட சாயெல்லாம் தெரியாது. ஓகே, நாகார்ஜுனா ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர ஸ்டார். அவருக்கு ஃபைட் சீன் இல்லாமல் படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் அவர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆரம்பத்துல இருந்து அவருடைய இயல்பான நடிப்பை தாண்டி ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப செட்டிலாக இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வில்லனுக்கு கீழே ஒரு கேரக்டர்ன்றதுலாம் எப்படி ஒத்துக்கிட்டு நடிச்சாரு அப்படின்றது இல்லை, உண்மை நல்ல கேள்வி. இதை தாண்டி வந்து நான் ஆடியன்ஸாக எதிர்பார்த்தது என்னென்னா, இப்போ இந்த தொகையை வந்து ஒயிட்லேயும் பிளாக்லேயும் மாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்பொழுது இருக்கார் ஒருத்தர், முன்னாள் சிபிஐ அதிகாரி ஜெயிலில் இருக்காருன்னும் போது அந்த ஓப்பனிங்கே சூப்பராக இருந்தது. நாகார்ஜுனா ஏதோ வந்து பெரிய அளவில் பண்ண போகிறாருன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சைலண்ட்டாக வில்லன் சொல்கிறதுலாம் அது ஒரு டைலாக் வச்சிருக்காரு. நீ முன்ன வந்து நீ சிபிஐ ஆஃபீஸராக இருக்கலாம், இப்போ எங்கட வேலை பார்க்குற ஆள் அப்படின்ற ஒரு டைலாக் வச்சு அதை தாண்டி அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் தெலுங்குல இப்படி கொண்டாடக்கூடிய ஒருத்தருக்கு அவருக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கேள்வி எனக்கும் தோணுச்சு. ஓகே, திரைக்கதை வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க திரைக்கதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம், நிறைய சீன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படி. எந்தெந்த சீன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப லென்த்தா ஃபீல் ஆச்சு? இல்லை, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போகிறதே தெரியல சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து நீங்கள் ஒரு கதை தொடங்கி அதுலேருந்து கடகடன் போய் ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேமுக்கு ஒரு பிச்சைக்காரன் தேவைப்படுறான், ஒரு 4 பிச்சைக்காரங்கன்னு சொல்லும்பொழுது இந்த படம் எங்கேயோ டேக் ஆஃப் ஆகி போக போகுதுன்ட்டு இன்டர்வலுக்குள்ளே முடிஞ்சு போகுது ஏறக்குறைய. இது இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு இது தனுஷ் ராஷ்மிகா மந்தனா அந்த காட்சிகள் இருக்குன்னு பாருங்க, அது ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் விட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லாத காட்சிகள்லாம் கூட நிறைய எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து
எனக்கு அதெல்லாம் லேக்காக தான் தெரியுது. இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1/2 hour இன்னும் கட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ கிளைமேக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் சொன்னது எல்லா படம் மாதிரி கடைசியில் கிளீஷேவாக முடிச்சிட்டீங்க, ஆரம்பத்துலேருந்து வேற மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை தெலுங்கு ஆடியன்ஸுக்காக அந்த கிளைமேக்ஸ் இருந்திருக்குமா? ஏன்னா தமிழில் வந்து இப்போ கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ்லாம் மாற ஆரம்பிக்குது. வில்லனை கொண்டுட்டா படம் முடிஞ்சுன்றதுலாம் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது கொண்டு போயிட்டு ஒரு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி வச்சிடுறாங்க. பட் தெலுங்கு படம்ன்றதுக்காக அந்த கிளைமேக்ஸ் அப்படி வந்து இல்லை, தெலுங்குல கூட மேபி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன தமிழ்லேயே வேற விதமாக இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் நீங்கள் ஸ்டார் வேல்யூ இது பயங்கர பில்டப்பு ஆச்சா போச்சாலாம் கிடையாது. வந்து நீங்கள் டூரிஸ்ட் மாதிரியான ஒரு படம் நல்ல கண்டென்ட் இருக்குதா அதை நாங்கள் பார்க்குறோம். போய் பார்த்தனா சிரிச்சனா அழுதனா அதில் நான் வந்து கனெக்ட் ஆனனான்ற அளவுக்கு இருக்குது. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வழக்கமான ஒரு கிளைமேக்ஸை வச்சு ஏன் முடிச்சாங்கன்ற மாதிரி தோணுச்சு. வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நறுக்கி இருந்தால் இன்னும் சூப்பரான படமாக இருந்தது. ஓகே, தனுஷோட ஆக்டிங்கை வந்து நிறைய அந்த படத்தில் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் குறிப்பாக அந்த பிச்சை எடுக்கிற சீனை நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்காக டக்குன்னு ஷர்ட்டை கட்டிட்டு பிச்சை எடுக்கிற சீன் அது கண்டிப்பாக ரொம்ப நாளுக்கு அப்புறமும் பேசப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விருதுகளும் வாங்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வைக்கு அது எப்படி சார்? இல்லை, உண்மையிலேயே நல்ல ஒரு சீன். வந்து நான் கூட என்ன நினச்சோங்க, டக்குன்னு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு பிச்சை கேட்குறாங்க அப்படின்போது நல்லா தானே இருக்கிற கை காலம் அப்படின்ற ஒரு டைலாக் காலகாலமாக இருக்குது. அதுக்கு தான் அந்த முதுகில் அவ்வளோ தழும்பு காமிச்சு அந்த உடல் மொழியை மாற்றி ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு கேட்குற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா, அப்ளாஸ் வாங்கிட்டாங்க. மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, அது மாதிரி தான் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, அதை க்ளோரிஃபை பண்ணி காட்டுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அப்படி ஒன்றும் எதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த ஒரு அரசியல் பண விளையாட்டில் ஒரு முகம் தெரியாத ஆட்கள் எந்த வித அதை சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆதார் கார்டும் கிடையாது பேன் கார்டும் கிடையாது ஒரு நபர்கள் அவங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மில் இருக்கிற அவங்கள கொண்டு வந்து இங்கே வைக்கும்பொழுது நம்ம வேலை ஈஸியாக முடியும் அப்படின்ற ஒரு பிரெயினை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறாரு நாகார்ஜுனா. அப்படின்போது அந்த விஷயத்தை வெறுமனே சொல்லாமல் இந்த விஷயம் இந்த அவங்களுடைய வாழ்விலையும் கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா இந்த கதையை வந்து பிச்சைக்காரர் சம்பந்தமானது ஒரு கோட்டீஸ்வரன் ஒரு நடுத்தர வர்க்கம் 3 பேருக்கான ஒரு விஷயமா இது போயிட்டு இதில் கிளைக்கதை ஒன்று சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் போகும்போது ஒரு போர் அடிச்சு போகுது. நீங்கள் தமிழில் பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் ஒரு படம் போதுன்னா ஒரு கிளைக்கதையை வந்து சொல்லுவாங்க. என்னென்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறது இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா சேகர் கமலா இது ஒரு கவனிக்க நிறைய பேருக்கு அந்த பேக் ஸ்டோரி பெருசா சொல்லலையோ. இப்போ தனுஷ்குமே தழும்ப காட்டுறாங்க, தழும்புக்கான ஒரு காரணத்தை ரொம்ப தீர்க்கமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு போற போக்குல பாத்தீங்கன்னா நம்ம இவர் பட்ஸா அவர் தான் கொண்டு வந்து குடும்பப்படுத்துறாரு, கையை உடைக்கிறாரு. இதுதான் ஏற்கனவே இந்த நான் கடவுள் மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். வந்து பிச்சைக்காரர்களை துன்புறுத்தி அந்த பசங்க வந்து ஏன்னா உங்களுக்கு உடல் நல்லா இருந்ததுன்னா வந்து அவங்க பிச்சை போட மாட்டாங்க. இது மாதிரி ஊனம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிச்சை இடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இது நடந்துக்கிட்ட பல படங்கள் காமிச்சிருக்காங்க. இந்த டீட்டெயிலாக காமிச்சா இன்னும் ரொம்ப இதுவாகிடும்னா போகிற போக்கில் ஒரு காமிச்சிருக்காங்க. ஓகே, இல்லை வில்லனுக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி எதுவும் காட்டலை, இவருக்கு தனுஷ்க்கும் ஒரு ஃபேமிலி இல்லை இதுக்காக தான் இருக்காரு. நான் கூட தங்கச்சி கேரக்டர் மாதிரி காட்டுவாங்கன்னு நினச்சேன், அந்த குஷ்புன்ற கேரக்டர். அதையும் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு கேரக்டர் கூட இருந்த ஒருத்தின்ற மாதிரி காட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாகார்ஜுனா ஃபேமிலி மட்டும் ஃபுல்லாக அவங்களோட எமோஷன் சீன்ஸ், அவர் எப்படி மாட்டிக்கிட்டாரு, குழந்தையோட அந்த இது எல்லாத்தையும் காட்டினாங்க. என்ன காரணம்? இதுதான் சூப்பரான ஒரு விஷயம். வந்து இங்கே வந்து அதுவும் வந்து நீங்கள் 3ஆம் தர நாடுகள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் வந்து நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்கள வச்சு தான் அந்த கண்ட்ரி இயங்குது. நீங்கள் எந்த மார்க்கெட்டே அவங்கள தான் நீங்கள் கன்சூமர் ப்ராடக்ட்லேருந்து பொலிட்டிக்கல் வரைக்கும் அவங்க தான் வந்து. ஏன்னா அவன் தான் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறவன். வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு பணக்காரன் அதை பற்றி கவலையே படல, ஒரு பிச்சைக்காரன் அதை பற்றி அவனுக்கு வந்து ஐ டோன்ட் கேர். ஆனால் இடையில மாட்டுக்கிற அந்த நடுத்தர குடும்பம் தான் ஃபேமிலியை மனைவியை காப்பாற்றணும், தான் குழந்தைக்காக இது பண்ணணும், அவங்க 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி இந்த 2 பேருக்கிட்டையும் அவன் மாட்டின்னு முடிக்கிற ஒரு விஷயம் பிரமாதமான ஒரு விஷயம். அதையும் போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு வரும். இதை வேற விதமான சொன்னால் ஒரு பிரச்சார படமாக கூட மாறிட வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து. ஓகே, ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டே இருப்பாரு, படத்துலேயும் அது இருக்கு. ஆடியோ லான்ச்சில் ஸ்பீச்சும் கேட்டிருப்பீங்க, அதுலேயும் பயங்கரமாக அந்த சிவன் நெடி அதிகமாக இருந்துச்சு. ஒருவேளை இதுக்காகத்தான் அந்த ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சிவன் பற்றி பேசியிருப்பாரோ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்தை வச்சு தனுஷ் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அது தெரியாமலே போச்சு, அந்த படம் பாதியிலே நின்று போச்சு. அப்போ ஸ்ரீகாந்த் ஒரு தடவை அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு கோவிடுக்கெலாம் முன்னாடி, அப்போ வந்து ரொம்ப நடிகர் ஸ்ரீகாந்த் தான் சொல்லிட்டு இருந்தார், சார் அவர் வந்து நடிகரை தாண்டி பயங்கரமான ஒரு டைரக்டரு, அவர் அந்த டைரக்ஷன்லாம் வெளிப்படுத்தினா வேறு விதமாக இருக்கும் சார், அதை தாண்டி ஆன்மீகத்தில் வந்து ஒரு பெரிய இது சார். என்னங்க அப்படின்னு, ஒரு அவுட்டோரில் தங்கியிருக்கும் போது எனக்கு பக்கத்து ரூம் தான் அவர் ரூமு, போய் படுத்ததே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 1:30 மணிக்கு, ஒரு 3:30 மணிக்கெலாம் அவர் ரூமில் வந்து இந்த மணி அடிக்கிறது பூஜை பண்ணுற சத்தெல்லாம் கேட்டுது. நமச்சிவாயா பார்த்தா நமச்சிவாயா ஏதோ போட்டுக்கிட்டு அவர் ஏதோ ஷூட்டிங் வந்துட்டார் காலையிலேயே.
அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பக்தியான ஒரு நபர் அவர் வந்து அது காலகாலமாக டிவோட்டியாக இருக்காரு. அதை வந்து இங்கே மேடைக்காக அப்ளை பண்ணதான் எனக்கு தெரியல வந்து. ஓகே, ஃபைனலாக இந்த படம் வந்து யாருக்கான படம்னு சொல்லி கேட்க முடியாது, ஏன்னா இதில் ஃபேமிலி கண்டென்ட்டும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. யாருக்கான படமாக சார் இருக்கும்? இல்லை, இது யாருக்கான படத்தை தாண்டி வந்து இந்த படம் வந்து எல்லோருக்குமான படமாக இதை வந்து கொண்டாடி இருக்கணும், இல்லை எல்லோருக்கான படமாக ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா இதனுடைய கால நேரத்தை குறைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து பொறுமையாக பார்க்குறதுக்கு யாரும் நேரம் இல்லை. ரெண்டாவது வந்து இவ்வளோ நீங்கள் புஷ்பா 2 கூட ஒரு 3.25 மணி நேரம் போச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாஜிக்கல்னாலும் நீங்கள் யோசிக்க விடாமல் அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. டடகா புடன்னு ஓடி போய் டக்குன்னு முடிஞ்சிடும் வந்து அதில் என்னென்னவோ மேஜிக்லாம் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது இந்த படத்தை. அதே சமயத்தில் அது ஏன் இன்னும் வந்து நிறைய லேகை வந்து இவங்க குறைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் அது டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணி எடுத்தாருன்னு தெரியல. இந்த தனுஷை எப்படி ஒருத்துக்குன்னு தெரியல. ஏன்னா ஒரு படம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த டீமே வந்து ஒரு 20 முறையாவது போட்டு பார்த்துருப்பாங்க. 20 முறையில் போட்டு பார்த்தா அந்த அரை மணி நேரத்தில் 20 நிமிஷம் கட் பண்ணாங்களான்னு தெரியல. இன்னும் கூட அதை ட்ரிம் பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருந்தால் எல்லோருக்குமான படமா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படமா இது மாறி இருக்குன்னு இல்லை. இப்போ மெய்யழகன் வரும்போது இதே மாதிரியான ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஆனால் படம் வந்து ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் மெய்யழகன் வந்து நல்லா தான், ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, எமோஷ்னலாகவே இருக்குது படம்னு சொன்னாங்க. ஸோ குபேரா அந்த லிஸ்ட்டில் போய் சேருமா சார்? அது இல்லாமல் அது வேற இது வேறையா? இல்லை, அது வேற இது வேற சார். அந்த லிஸ்ட்டில் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வேற இது வேற. நீங்கள் குபேராவுடைய இதுவே வேற வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தனுஷ் வந்து நீங்கள் பார்க்கணும். தனுஷை தாண்டி வந்து நீங்கள் தனுஷ் தான் அதில் வந்து ஒரு மையப்புள்ளியே. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே போகிறாரு, என்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு 2.25 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கு சொல்லியிருக்கலாமே. ஏன் இதுக்கு 3 மணி நேரம் எடுத்தீங்க? அந்த 3 மணி நேரத்துக்கு நான் காரணம் என்ன? படம் பார்க்கும்போது ஓகேப்பா இந்த செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு எந்த ஆடியன்ஸும் வந்து சொல்ல. நான் வந்து தேட்டரில் தான் போய் படம் பார்த்தேன். அவங்க ஃபீல் பண்ணிட்டு வந்தது என்னன்னா, எதுக்குங்க இவ்வளோ நேரம் எடுத்தாங்கன்ற கேள்வி தான் இருக்குது வந்து. அதை ஏன் கவனிக்காமல் விட்டாங்க? இந்த 10,000 கோடி குபேரா அதை எப்படி சார் பார்க்குறீங்க? 10,000 கோடிக்கு அதிபதியே குபேரா தான் அப்படிங்கிற விஷயத்த அது நீங்கள் லாஜிக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த லாஜிக்கும் ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கணும். அது போகிற வாக்கில் வந்து திடீர்னு வந்து என்னதான் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் ஒரு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இது பண்ணி ஸ்விஸ்ஸில் கொண்டு போய் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து எப்படிங்க இந்த ஒரு பாட்டில் ஒவ்வொன்று ஆகிற மாதிரி. இதில் இன்னும் டீட்டெயில் சொல்லியிருந்தால் நம்பகத்தன்மை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப்ல இன்னும் அதிகமாக வந்திருக்குன்னு தோணுது. நீங்கள் ஆடியன்ஸ் வந்து ஏமாற்ற முடியாது. நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவனுக்கு உள்ளங்கையிலேயே வந்து உலகம் வந்துருச்சு. வேர்ல்டு மூவி என்ன பார்க்கணுன்றத வந்து வெப்சீரிஸ் என்ன பார்க்கணும் உலக அளவில் தான் எல்லாம் வந்தாச்சு. அவன் ஈஸியாக லாஜிக் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். நீ கூட யாரோ ஒரு டைரக்டர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் அந்த காலத்தில் படம் எடுத்துகிட்டு இந்த காலத்தில் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் வந்து 5 பேர் தான் கேள்வி கேட்பான், இப்போ 5000 பேர் கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி 5000 இல்லை 5 லட்சம் பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த 5 லட்சம் பேர் கேள்விக்கு நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வந்து ஒரு 500 பேருக்காக நீங்கள் பதில் சொல்லணும் போது அந்த விஷயங்கள் நீங்கள் அங்கே சரி செய்யணும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.